டக்குன்னு ஒரு ரவா ரோல் செய்யலாங்களா? அதுக்கு 1/4 கப் ரவையை நெய்யில் வறுத்துடலாங்க. இந்த வறுத்த ரவையோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த ரவையை இந்த பால்லையே வேக வச்சிடலாங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு 10 முந்திரியை ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட் இதோடு சேர்த்து கிளறி விட்டுடலாங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிளறி விட்டுடலாங்க. கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சட்டியிலலாம் ஒட்டாத அளவுக்கு இதை கிளறிக்கலாங்க. இப்போ பட்டர் சீட்டில் நெய் தடவிட்டு கிளறின ரவா மிக்சரை இதில் வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். வறுத்த வேர்க்கலையும் முந்திரியும் பால் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி அது கடாய்க்கு மாற்றிக்கலாங்க. இதோட 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் கிளறிடலாங்க. இப்போ இந்த ரவா மிக்சரோட நடுவில் அந்த கஸ்டர்டு மிக்சரை வச்சு ரோல் பண்ணி அப்படியே செட் ஆகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடலாங்க. செட் ஆனதும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ரவா ரோல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.